அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது. அன்னைய தினம் பார்த்திங்க அப்படின்னா பிரதோஷமானது கடைபிடிக்கப்பட இருக்கின்றது. என்ன அப்படி சிறப்பு அப்படின்னா, அம்மையையும் அப்பனையும் ஒரு சேர வணங்கக்கூடிய அந்த ஒரு தருணம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அந்த பிரதோஷத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். 4:30 to 6 ராகு காலம் வரும் இல்லையா ஞாயிற்றுக்கிழமையில், அது அம்பிகையை வழிபடுவதற்கு ரொம்ப ஏற்ற நேரம். அதே நேரம்தான் பிரதோஷ நேரமாகவும் எப்பொழுதும் வரும். அந்த காரணத்தினால் பார்த்திங்கன்னா அம்மை அப்பன் 2 பேரையும் ஒரே தருணத்தில் வணங்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான நாளாக வருவது தான் ஞாயிற்றுக்கிழமையில் வர்ற பிரதோஷம். தவற விட்டுறாதீங்க. காலையில் எந்திரிச்சு விரதத்தை ஆரம்பித்து பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்து திருவாசகம் தேவாரம் போன்றவற்றை பாடிக்கொண்டிருந்து மாலை நேரத்திலே நம் ஆலயத்திற்கு சென்று அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகங்களுக்கு நம்மால் என்ற பொருளுதவிகளை செய்து அல்லது உழவார பணிகளை செய்து அங்கு நடக்கக்கூடிய பூஜைகளை கண்குளிர கண்டு பஞ்சாட்சர மந்திரத்தை மனதிற்குள் சொல்லி தியானிக்கும் பொழுது இறைவனின் அருளாசி அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்கும் அன்றைய தினத்தில். அதுலேயும் இந்த தகப்பன் பிள்ளைகளுக்கிடையே சண்டை ஏற்படுகிறது அப்படிங்கிறவங்க எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷத்தை போய் நீங்கள் கலந்துக்கிறீங்க. அதுலேயும் அந்த சண்டை வருது இல்லையா, அப்பா பையனுக்கெல்லாம் சண்டை வருதில்ல, அவங்க 2 பேருமே அங்கே அழைச்சிட்டு போய் நம்ம வழிபாடு செய்கிறோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இதில் இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நம்ம செய்கின்ற தான தர்மங்கள் ரொம்ப பலன் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த நாளில் ஆலயத்தை சோமசுக்த பிரதட்சணம் என்ற முறையிலே சுற்றி வருவதும் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். நந்தியம்பெருமானுக்கு அருகம்புல் மாலை, அதே போல் வில்வ மாலை சமர்ப்பணம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. பச்சரிசியும் வெல்லமும் நந்தியம்பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். பிரதோஷ நாளில் தொடர்ந்து சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரம் அப்படிங்கிறது நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு உணர்த்தும் அப்படின்னா அதில் மாற்று கருத்து இல்லை. ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது அல்லவா. அம்பிகையை வழிபடணும்னு நினைக்கிறவங்க ஆலயத்திலேயே, சிவாலயத்திலேயே அம்பிகை வீற்றிருப்பாங்க. அதே நேரத்தில் அம்பிகையை போய் தரிசனம் செய்து அங்கே ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கினாலும் அம்பிகையுடைய அருளும் கிடைக்கும். பொதுவாக சிவபெருமானை வழிபட்டாலே அதில் அம்பிகையோட அருளும் சேர்ந்து தான் நமக்கு கிடைக்கும். சிவமும் சக்தியும் தனித்தனி அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாதது. இரண்டரை கலந்த ஆற்றல்கள் அப்படின்னா அதை நம்ம அனுபவத்தில் தான் புரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் இறைவன் மற்றும் இறைவியுடைய அந்த அருளாசியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக வருவது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம். எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுறாதீங்க. மறக்காமல் பிரதோஷத்தில் கலந்துக்குங்க. உங்கள் நண்பர்களையும் சென்று கலந்து கொள்ள செய்யுங்கள். அவர்களும் பலனடையட்டும். மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள், உற்றார் உறவினர்களுடன் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.